வணக்கம் யூசப். நான் உங்கள் சுரேந்தர். கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தை நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. அதில் பயணம் செய்த 241 நபர்களும் இறந்தனர் அப்படிங்கிற தகவல் தான் ரொம்ப கொடுமையான விஷயமா இருந்தது. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தையே உழுக்கின ஒரு விஷயமா மாறிச்சு, பேசுபொருளாகவும் ஆச்சு. இதை பற்றி ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸு, பைலட்ஸ், ஏடிசி சார்ந்தவங்க மற்றும் பத்திரிகை அப்படின்னு நிறைய பேரும் அவங்கவுங்க தியரியை முன் வச்சாங்க. இந்த தியரியிலாம் இருக்கக்கூடிய என்னுடைய காமன் மேனாக எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களும் அதையொட்டி என்னுடைய தியரியும் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த விமான விபத்து இயற்கையானதா இல்லை செயற்கையானதா, இது ஒரு தீவிரவாத செயலா இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவா, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், பைலட்ஸ் இவங்கெல்லாம் முன்வைக்கக்கூடிய தியரிகளை பார்த்துடலாம். இதில் முக்கியமான விஷயமா துணை விமானி தவறு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதிகமான இடத்துலேருந்து வர்ற செய்தியாக என் காதுக்கு பட்டுது. எல்லா ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸும் சரி, பைலட்ஸும் சரி, இந்த மாதிரி ஒரு மனித தவறு நடந்திருக்கலாம், அது இந்த துணை விமானியோட தவறாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பைலட்ஸும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காமன் மேனாக நான் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு விமானியோ இல்லை துணை விமானியோ அவங்களுடைய தவறாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். எதை வச்சுட்டா உன்னால் இவ்வளோ அடித்து சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டால், விமானியோ அல்லது துணை விமானியோ ரெண்டு பேர்த்தில் யார் எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் அதை அந்த செகண்ட்லேயே அவங்களால கண்டிப்பாக உணர முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ரீம்லைனர் விமானம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த விமானம், மிக சேஃப்டியான விமானம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விமானி தவறு செய்யும்போது அது எப்படி அது காட்டாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா லேண்டிங் கீர் டேக் ஆஃப் ஆகும் போதே அது அதனுடைய கீர் உள்ள டெவலப் ஆகணும். அந்த லேண்டிங் கீர் அது அப்படியே இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான இண்டிகேஷனுங்கிறது கண்டிப்பாக விமானிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாப்பு ஏன் ரிட்ரைட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஃப்ளாப் டெக்னிக்கல் இஷ்யூனால அப்படியே இருந்து இப்போ சமீபமாக ஒரு ஃப்ளைட்டு, அதே ட்ரீம்லைனர் ஃப்ளைட்டு, அதே லண்டன்லேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஃப்ளைட் மறுபடியும் தரையிறக்கப்பட்ட விஷயம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டுக்கலாம். அதனால் இதில் விமானிகளோட தவறு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அடுத்ததாக பேர்ட் ஹிட். இதை கூட நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, ஒருவேளை பேர்ட் ஹிட்டாக கூட இருக்கலாம், இன்ஜின் ஃபெயிலியருக்கு காரணம் பேர்ட் ஹிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேர்ட் ஹிட் நடக்குது அப்படின்னா நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது தூரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, அதனால் க்ளோஸ்அப்பில் என்ன மாதிரியான பறவைகள் இருந்தது அப்படின்னு நம்மளால் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் டேக் ஆஃப் ஆகும்போது கூட அந்த பேர்ட் ஹிட் நடந்துக்கலாம், அதனால் அது இந்த வீடியோவில் பதிவாகாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் மேனாக என்னால் இந்த தியரியும் ஒத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா, சப்போஸ் இன்ஜின் பேர்டு ஹிட்னால் ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா அதனுடைய சவுண்டு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து புகை வந்திருக்கும். அப்படியே இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புங்கிறது மிக கம்மி. அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பறவை அதில் அடிச்சிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா டேக் ஆஃப் ஆகும்போதே அடிச்சிருந்தா தான் அந்த டைமுக்குள்ளே அது அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த தவறு நடந்திருக்கணும், விமானம் விழுந்திருக்கணும். அப்போ டேக் ஆஃப் ஆகும்போது பெரிய பறவை அது மேலே மோதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய உடல் கீழே கிடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது கீழிருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து அந்த விமானத்துக்கு தகவலுங்கிறது போயிருக்கும். அதனால் இந்த பேர்ட் ஹிட் தியரியும் என்னால் ஏற்றுக்க முடியல. அடுத்த தியரி, இது ஏன் ஒரு சதி செயலாக இருந்திருக்கக்கூடாது, ஒரு தீவிரவாத செயலாக இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இது சப்போஸ் ஒரு தீவிரவாத செயலாக இருந்ததுன்னா அதிலிருந்து தப்பிச்ச விஸ்வாஸ்குமார் அதை பற்றி சொல்லியிருப்பார். ஏன்னா இதில் அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு பயணி தப்பிச்சுக்கிறார். அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா அந்த நபரால் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை. சரி, நிறைய பேர் இந்த விஸ்வாஸ்குமாரையே சந்தேகப்படுறாங்க, இவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு, இவர் இது வேலை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இதிலிருந்து தப்பிக்கிறது, அதாவது ஒரு சதிச்செயலை செஞ்சு இந்த விமான விபத்தை நடத்திட்டு இதிலிருந்து தப்பிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. இது நடந்திருக்கிறதுக்கு 99.99% சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு வேளை சதிச்செயல் நடந்ததுன்னா அதில் யாருமே பழச்சிருக்க முடியாது. இவர் ஒரு சதிச்செயல் நடத்திட்டு அதுலேருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு தியரி. இவர் தப்பியதுக்கு மிக முக்கியமான காரணம் கடவுள் அருள்னு சொல்லலாம். வேற எந்த காரணமும் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுங்கிறது மிக மிக குறைவு. அடுத்து சொல்லக்கூடிய தியரி, நம்ம ஏர் இந்தியா சரியான செக்ஸை மேற்கொள்ள, அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பலரும் சரியான செக்ஸை மேற்கொள்ளாமையே இந்த ஃப்ளைட்டை தாட்டிட்டு இருப்பாங்க, இது இப்படி நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் 100% மறுக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, செக்ஸுங்கிறது ஒரு சைடு மட்டும் நடக்கிறது கிடையாது, பைலட் சைடும் நடக்குது,
கீழே கிரவுண்ட்லேயும் நடக்குது. அதனால் இது 2 சைட்லேயும் நடக்கும்போது வெளியேருந்து நடந்தது செக்ஸை வந்து அவங்களா பார்த்து ஓகே சொல்லியிருந்தா கூட பைலட்ஸ் அந்த செக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரவுண்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடின்னு நிறைய செக்ஸ் இருக்குது. இந்த செக்ஸ் எல்லாம் ஒரு பைலட் வந்து ஸ்கிப் பண்ணி ஒரு ஃப்ளைட்டை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அடுத்தது லேண்டிங் கியர் வெளியிருந்த காரணத்தினால இந்த விமான விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது. லேண்டிங் கியர் மட்டுமே ஒரு விமானத்தை முழுசாக கீழே இறக்கிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நிறைய விமானங்கள் லேண்டிங் கியரோட பறந்ததை நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கோம். ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியரில் கூட லேண்டிங் கியர் உள்ளே போகாமல் மறுபடியும் கொண்டு வந்து தரையிறக்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கோம். அப்போ இது வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அது லேண்டிங் கியர் உள்ளே போகல, அதனால் அது வெயிட்டை வந்து இழுத்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தவறாக இருந்தாலும் இது இவ்வளோ பெரிய விபத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு என்னால் நம்ப முடியல. ஃப்ளாப்ஸ் வந்து ரிட்ரேட் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது விமானி வந்து ஒரு கட்டடத்தில் மோதாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி இறக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி இறக்கலான்னு அவங்க ஐடியா பண்ணி அந்த ஃப்ளாப்ஸை ரிட்ராக்ட் பண்ணிக்க கூடும் அப்படின்னு கூட நினைக்க தோணுது. அடுத்த தியரி ஃபியூல் கண்டாமினேஷன், அதாவது தரமற்ற எரிபொருளை உபயோகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அதே ஃபியூலை தான் மற்ற விமானங்களுக்கும் ஏர் இண்டியாங்கிறது பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு விமானத்துக்கு மட்டும் தரமில்லாத ஒரு எரிபொருளை நிரப்ப முடியாது. இருந்தால் அது ஃபுல்லாகவே தரமற்றதாக இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைங்கிறது எல்லா விமானத்திலையும் எதிரொலிச்சிருக்கணும். ஆனால் அப்படி எந்த ஒரு சம்பவமும் அறிவிப்பும் நடக்கலை. இதன் மூலமாக ஃபியூல் கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அந்த தியரியும் என்னால் ஏற்றுக்க முடியல. அடுத்ததாக சொல்கிறது எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, அதாவது ஏசி வேலை செய்யலை, சில கேஜெட்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்னு ஒரு பயணி வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதன் காரணமாக இந்த விபத்து நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியல. என்ன காரணம்னு கேட்டோம்னா, இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது ஒரு தனிப்பட்ட பேட்ரி. அதனால் இந்த பிரச்சனை இன்ஜினை தாக்குமான்னு கேட்டால் அதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது 99% இல்லைன்னு தான் சொல்லணும். இன்ஜினுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியிலிருந்து டைரெக்டாக அந்த ஏசிங்கிறது வேலை செய்கிறதில்ல. அதுக்கு தனியாக ஒரு பேட்ரி அமைப்பு இருக்குது. அந்த பேட்டரியிலிருந்து தான், அந்த பவர்லேருந்து தான் அந்த ஏசிங்கிறது வேலை செய்யுது. அதனால் ஏசி வேலை செய்யாமல் போனதுனால இந்த விமான விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறதுலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இத்தனை தியரியும் வந்து காமன் மேனாக என்னால் ஏற்றுக்க முடியாதுல்ல. சரி, ஒரு காமன் மேனாக உன்னோட தியரி என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டால், நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸோ இல்லை ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. ஆனால் ஒரு காமன் மேனாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய தியரியும் நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் ஃபியூல் சிஸ்டத்தில் நடந்த ஒரு சின்ன தவறாக இருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட தியரியாக இருக்குது. ஏன்னா இது மற்ற தியரி எதுலேயுமே வந்து என்னால் முழுசாக வந்து இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அதுக்கு சான்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஆனால் இந்த ஃபியூல் சிஸ்டத்தில் நடந்த ஏதோ ஒரு மிகச்சிறிய தவறு இந்த விமான விபத்தை நடத்திருக்குங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு இன்ஜின் ரன் ஆகணும், அதுக்கு பவர் கிடைக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமானது ஃபியூல். அந்த ஃபியூல் கண்டாமினேட்டே ஆகலை, ஆனால் இன்ஜினுக்கு பவர் வரல அப்படிங்கும்போது அது ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் ஏதோ மிகச்சிறிய தவறு அங்கே இருக்குது அப்படின்னு என்னால் நம்ப முடியுது. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட இன்ஜின்களை கடுமையாக பாதிக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது இந்த 2 இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயல் இருக்குது அப்படின்னா அதுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் ஏதோ ஒரு பழுது ஏற்பட்டதுன்னா அது வந்து இன்ஜினை கண்டிப்பாக கடுமையாக பாதிக்கும். எரிபொருளில் தட்டுப்பாடு நடக்கும்போது 2 இன்ஜினுமே செயலுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது அதிகம். அப்போ இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு குளறுபடி இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரியான எரிபொருள் இன்ஜின்களுக்கு கிடைக்கலனா இன்ஜின்கள் 2 4 இருந்தால் கூட கண்டிப்பாக செயலுக்கும். அப்போ லேண்டிங் ஏரியா வெளியே இருந்தது அப்படிங்கிற காரணத்துக்கு விமானி முன்னாடியே இதை வந்து எப்படியாவது பக்கத்தில் எங்கேயாவது தரையிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் லேண்டிங்கரை அப்படியே வச்சிருக்கலாங்கிறது என்னோட தியரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளாப்ஸ் வந்து கீழே இருந்ததுக்கு காரணம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடத்தில் மோதாமல் அதுக்கு முன்னாடியே எங்கேயாவது இதையை தரையிறக்க முடியுமா அப்படின்னு கூட முயற்சி பண்ணி இருந்துக்கலாம். ஏன்னா விமானிகளுக்கு இருந்த டைமுங்கிறது ரொம்ப கம்மியான டைம். அதுக்குள்ளே திருப்பி அதை வந்து மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கே கொண்டு வர்றதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியமாக இருந்துக்கலாம். அதனால் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே விமானிகளுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஏதோ ஒரு முயற்சியில் நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்ஜின்கள் ஃபெயிலியர் ஆனது காரணத்தினால இந்த விமான விபத்து நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு தியரி, ஒரு காமன் மேனுக்கு உண்டான தியரி.
இது எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த தியரி முன்வைக்கிறேன்னா, இங்கே எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டுமே இது டெக்னிக்கல் ஃபெயிலியராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு இறந்த ஒரு துணை விமானியோ இல்லை விமானியோ குற்றம் சாட்டுற மாதிரி பேசக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விமானத்தை தயாரித்த போயிங் நிறுவனத்தையும் அதனுடைய தொழில்நுட்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கலாம்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மிகச்சிறப்பான என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க, மிகச்சிறப்பான விமானம்னு சொல்கிறாங்க. இது மனித தவறாகத்தான் நடந்திருக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறு அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன் எந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸுமே இது போயிங் நிறுவனத்தில் நடந்த ஒரு தவறா, அதாவது தொழில்நுட்ப தவறாக இருந்திருக்கலாம் அப்படின்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. இதை பற்றியும் பேசணும். ஒரு மனித தவறை பற்றி பேசுகிற அதே எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பாக இதை பற்றியும் பேசியிருக்கணும். நாம் பார்த்ததில் நிறைய வீடியோக்களில் இதை பற்றின பேச்சு அப்படிங்கிறது மிகவும் கம்மியாக இருந்த காரணத்தினால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.